தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இது பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. நேற்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று அடுத்த இடைத்தேர்தலில் வச்சு செய்யுங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செய்துவிட்டு இறங்கிய சில மணி நேரங்களிலே உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடக்க போகின்ற இடைத்தேர்தல் ரத்து அப்படிங்கிற செய்திகளை. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக தான் பார்க்கப்பட்டதுங்க. என்ன காரணம் அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் வழக்கு அப்படிங்கிறது 5 தொகுதியில் நிலுவையில் உள்ளது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள். அதாவது குறிப்பாக கரூர் போன்ற தொகுதியிலுமே தேர்தல் வழக்கு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெருந்துறை மற்றும் மதுராந்தகம் அப்படிங்கிறது 2 தொகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள 5 தொகுதியிலுமே, குறிப்பாக விராலிமலையா இருக்கட்டும், தாராபுரமாக இருக்கட்டும், திருச்சி கிழக்காக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், அதே போல் அம்பாசமுத்திரமாக இருக்கட்டும், இந்த அத்தனை தொகுதியிலுமே தேர்தல் வழக்கு அப்படின்னு நிலுவையில் உள்ளது. அங்குள்ள அடுத்த வேட்பாளர் தேர்தல் வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வெற்றி பெற்ற வேட்பாளருடைய இல்ல மற்ற இதர வேட்புமனுவிலே குளறுபடியில் இருக்கிறது அப்படி மாதிரியான தேர்தல் வழக்குகள்லாம் தொடர்ச்சியாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் நிலுவையில் உள்ள சூழல்ல இந்த இடத்துல இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னா, ஒருவேளை இடைத்தேர்தல் நடத்தி வேறொரு வேட்பாளர் புதிய வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படின்னா இதற்கு முன்பு போடப்பட்ட வழக்கு என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு தொகுதிக்கு 2 பிரதிநிதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியுமே நீதிமன்றத்தை முறையிட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வழக்குல தோல்வியடைந்த வேட்பாளர் வழக்கு பதிவு செய்தார்களே, அவர் பக்கம் நீதி வந்துவிட்டது அப்படின்னா இவர் ராஜினாமா செய்வதற்கே தகுதியற்றவராக மாறிவிடுவாரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒரு பக்கம் அணுகப்பட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கின்ற சூழல இந்த 5 தொகுதியில் நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டாம், மீதமுள்ள பெருந்துறை மற்றும் மதுராந்தகம் தொகுதியில் மட்டும் தேர்தல் நடத்தி கொள்ளுங்கள் இடைத்தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த நபர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியா மாறி இருக்கிறதுங்க. கரூருக்கு முதல்வர் சென்றதற்கு முக்கிய காரணமே இந்த இடைத்தேர்தல் மையமாக வைத்துதான். இப்படிப்பட்ட சூழல அந்த அரசு பணியில் கொடுத்ததற்கும் இதற்கு ஒரு பின்புல காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி இல்லாமல் இருக்கின்ற சூழல இது அத்தனைக்கும் மாறாக நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வருகின்ற ஜூலை 31 மீண்டுமே நீதிமன்றத்திற்கு வருகிறது இந்த வழக்கு. அன்றைய தினம் இதற்கான முடிவுகள் கொடுக்கப்படுகிறதா, இல்லை இதை வேறு கோணத்தில் அணுகுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் கோயம்புத்தூர் கிழக்கிலுமே செந்தில் பாலாஜி போட்டியிட்ட இடத்திலுமே இது மாதிரியான ஒரு வழக்கு அப்படிங்கிறது அவர் மேல போய் பாயப்பட்டது. ஆனால் வழக்கு போட்டவர் அந்த தொகுதி சாராத நபர் அப்படிங்கிறத மையமாக வைத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே பார்த்துட்டு அப்படின்னா அம்பையிலுமே அந்த தொகுதி சாராத ஒரு நபர் தான் வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்திருக்கிறார். ஸோ அது சொல்லாமல் போகலாம், அங்கு மட்டும் இடைத்தேர்தல் கூடுதலாக வரலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கு. எதுவாக இன்னும் ஜூலை 31 பிறகுதான் தெரிய வருவர்களே. இந்த செய்தி ஏற்றை மாலையிலிருந்தே பெரிய பேசுபோடாக மாறிச்சு. அதான் இது விரிவாக எடுத்து பேச வேண்டும் அப்படிங்கிற காணொலி உறவுகளை இதையெல்லாம் குறித்து உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.